துலாம் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கிறதால ஒட்டுமொத்தமாகவே இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரமும் காலம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. மனசில் தான் கொஞ்சம் இல்லாத கவலையே கொஞ்சம் இந்த நேரம் என்னென்னா அதிகப்படியே தூக்கி சுமந்துட்டு இருக்கிறீங்க. அதுதான் கொஞ்சம் நிறைய பாதிப்பு இந்த நேரம் கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு நீ வர்ற காலம் தொழிலோ வியாபாரமோ ஒரு முதலீடு போட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிலம் வீடு தங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் கூட ரொம்ப அருமையான பலன் தரக்கூடிய நேரம் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில பாதிப்பு இந்த நேரம் வரதுக்கான வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. அதனால துலாம் ராசி என்பவர்கள் இந்த நேரம் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டா அதுலேயுமே உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலான்னு சொன்னாலே தராசு சின்னம் தானே, எல்லாரையும் சமமாக நடத்துகிற ஒரு குணம், எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற குணமும் இவங்களுக்கு பிறப்பிலே வந்துடும். ஆனால் உங்களுக்கு கிடைச்சது என்னென்ன, இது வரைக்குமே யார் மேலெல்லாம் உருகி உருகி பாசம் காட்டினீங்களோ உங்களை தேவையில்லாத ஆணி மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. நாம் இவ்வளோ செஞ்சோம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலின்னு ஒரு ஏமாற்றம், காசு பணத்தை வந்து எதிர்பார்க்கலிங்க. சுற்றி பார்க்க ஆளுங்க இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும் திரும்பி பார்க்குற மட்டும் அவங்க வெறும் நிழல் மட்டும்தான் கூட நிற்கிது, யாரும் வந்து சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். குடும்ப பாரம், காசு பண பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆளாக ஒத்த ஆளாக நின்று சுமக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். மற்றவங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்களே, ஆனால் நாம் மட்டும் இந்த வண்டி மாடு மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாங்க வேண்டியதாக இருக்குது, தனியாக பாரத்தை வந்து சுமக்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஏகம் துலாம் ராசிக்கு இந்த நேரம் கொடுக்காமல இல்லை. காசு பணம் கூட வேண்டாம் ஜாமி, என்கிட்ட ஒரு வார்த்தை அன்பாக பேசி என் தோளில் கை வச்சு நான் இருக்கம்பா உனக்கு அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்ல ஒருத்தராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு மனசு வந்து பாசத்துக்காக ஏங்கி தவிக்குது. நிஜம்தாங்க இந்த நேரம். துலாம் ராசி என்பவர்கள் இனி வர்ற காலம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, அதில் எந்த பாதிப்பு இல்லை. மனசுக்கு மட்டும் ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் சொல்ல பாருங்க. உங்கள் மனசுக்கு அது உங்கள் மனசை மட்டும் தெம்பா இருந்துட்டாலே போதும், இனி வர்ற காலம்லாம் அருமை தான். அதாவது யாரும் சப்போர்ட் இல்லையே நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், காட்டுக்கு ராஜா சிங்கம் அது வந்து எப்பயுமே தனியாக தான் வேட்டையாடும், கூட்டமாக வர்றது ஆடு மாடுக்கு தான். உங்களுக்கு கடவுள் தனிச்சு நின்று ஜெயிக்கிற தைரியத்தை கொடுத்துருக்குறாருன்னா, எல்லா பொறுப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருன்னா, தகுதி இல்லாதவங்க தலையில யாரும் பார்த்து தூக்கி வைக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க, உங்களால் முடியும்னு தான் அந்த ஆண்டவன் வந்து ஒரு சில பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாரும் இருக்காங்க ஆனால் யாரும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுதான் உலக நியதியே. கஷ்டப்படுறப்ப கூட வர்றது மனசு இல்லை, அது நம்மளுடைய நிழல் மட்டும்தான். உங்கள் காலுக்கு அதாவது சொந்தமாக நிற்க நம்ம பழகிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கும் நிரந்தரம் கிடையாதுங்க. நீங்க மற்றவங்க பாசத்துக்காக ஏங்குறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா எச்சுக்கையால காக்கா ஓட்டாத இந்த உலகம் தான் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஓடிட்டு இருக்குது. இதுல போய் பாசம் நேசம் தேடிக்கிட்டு இருந்தா ஏமாந்துறது போகிறதா மிச்சமா இருக்கும். உங்க அன்பை கொண்டு போய் தகுதி இல்லாதவங்கிட்ட கொட்டிட்டு அப்புறம் அவங்க மதிக்கலையேன்னு கவலைப்படக்கூடாது. இன்னையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க, நான் யாருக்காகவும் உருக மாட்டேன், எனக்குன்னு வாழ்வேன், என் குடும்பத்துக்காக உழைப்பேன், இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன். அதை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். இந்த நேரம் விழுந்தாச்சு அடிபட்டாச்சு மனசு ரணமாய் தான் கிடக்குது, இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் என்னன்னா சும்மா மற்றவங்கள வந்து நீங்கள் நினச்சி பார்க்குறத விட்டுட்டு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து யாருமே வந்து இந்த நேரம் கொஞ்சம் உதவி செய்ய ஒத்தாசை செய்ய ஆள் இல்லைன்னு நினைக்கிறத விட இன்னைக்கு கெத்தா நம்ம காலம் மாறும், நேரம் எல்லாம் கூடி வந்திருக்குது, இந்த 15 நாள்லேருந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சம் வரப்போகுதுன்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் ஒரு தெம்பு தைரியத்தை கொடுத்துட்டு நீ எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அப்படி பார்க்குறப்ப துலாம் ராசிக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னா, தொழிலோ வேலையோ உங்களுக்கு பரவாயில்ல, புதுசாக நிறைய பொறுப்பு வரும், பதவி உயர்வு வரும். நான் அவசரப்பட்டு இப்போ பார்க்குற வேலையே செஞ்சுட்டு இருக்க வேலையை மாற்ற வேண்டாம், விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் அதே மாதிரி தொழிலெலாம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, நல்ல லாபம். முன்னாடி 2 மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் அங்கே போகும். என்னென்ன அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், சின்ன சின்ன குடைச்சல் தருவாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறது பரவாயில்ல. பண வருமானம்லாம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த கடன் அடைக்கிற அளவுக்காவது வருமானம் இருக்கும், முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும்.
யோசிச்சு போடுங்க. ஒரு முதலீடு போடுறீங்கன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2வது 3வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்த்து பண்ணுறது தான் பரவாயில்ல. குடும்பத்திலாம் எப்படி இருக்குது துலா ராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கூட சின்ன சின்ன சண்டை வராமலாம் இருக்காது. ஆனால் ஊடலுக்கு பின்னாடி கூடன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாசம் வந்து ரெட்டிப்பாக தான் இருக்கும். அதில் எந்த பாதிப்பும் சொல்ல முடியாது. குழந்தைங்க வழியில் அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலம்லாம் எப்படி இருக்கும், இந்த 15 நாளும் பரவாயில்லையா அப்படின்னா அவங்களுடைய படிப்பு விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி எந்த பாதிப்பும் இல்லை. நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குது. உடம்புல பார்த்தாலும் பெருசாக குறையது இல்லைங்க. ஆனால் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒன்று சரியாக தூக்கம் வராமல் இருக்கிற அமைப்பு, இல்லைன்னா மற்றவங்களால் கொஞ்சம் தூக்கம் வந்து கெடக்கூடிய அமைப்பு இந்த நேரம் கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தூக்கத்தில் கவனம் கொடுங்க. வெயில் நேரம் அந்த நேரம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். உடம்புல நீரேற்றவங்க வந்து கொஞ்சம் இல்லை. அதனால் அதிகமாக தண்ணி குடிக்க பாருங்கள். இந்த இடுப்பு வலி, இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். உடம்பு வந்து பத்திரமா பார்த்துக்கணும். மனசு தாங்க இந்த நேரம் ஒரு தவிக்குது, நிம்மதிங்கிறது இல்லை, பல குழப்பம். அந்த குழப்பெல்லாம் தீர்ந்தாலே ஒரு தெளிவு கிடைக்கும். வர்ற காலம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அது இந்த மாதத்துல இந்த ஜூன் 22க்கு அப்புறம்லாம் புதுசாக வியாபாரம் தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு மூலமாக வெளிநபர்கள் எல்லாமே ஒரு தொடர்பு கிடைக்கும். அவங்க மூலமாக பரவாயில்ல. ஆனால் அவசரப்பட்டு பெரிய முதலீடு செய்யாமல் இருக்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். பெரியவங்க கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டு செய்யணும். ராகுவோட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதால வருமானம்லாம் இருக்குதுங்க. இந்த நேரம் அந்த வருமானத்தை என்ன பண்ணணும்னா, நிலம், வீடு, தங்கம் இந்த மாதிரியான விஷயத்துல போட்டுக்கிறது பரவாயில்ல. ஆனால் யாருக்கு இறக்கப்பட்டு வட்டிக்கு காசு கொடுக்கறது, ஜாமீன் கெழுத்து போகிறது இப்போதைக்கு வேண்டாம். குருவோட பார்வை பலம் எப்படி இருக்குன்னா, புதுசாக காரு, 2 வீலர் வாங்குறதுக்கெல்லாம் யோகா அருமை தான். அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தோட்டந்துறவெல்லாம் வாங்குறேன்னு நினைக்கிறேன், இது இந்த நேரம் செஞ்சுக்கலாமா அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நல்லபடியாக தான் முடியும். ஆனால் இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இருக்கும். அதே மாதிரி திருமண யோகம் இருக்குதா அப்படின்னா திருமண யோகம்லாம் இருக்குதுங்க. பொதுவாக அந்த நேரம் நல்ல வரனாக வரத்துக்கான நேரம் தான். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா கடவுளோட அருளால் சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை மட்டும் இந்த நேரம் விட்டுறாதீங்க. உங்கள் மனசுக்கு தோன்றப்ப எல்லாமே ஓம் சுக்ராய நமகன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வரதும், பார்வதி தாயாருக்கும் லட்சுமி தாயாருக்கும் நெய் விளக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் போட்டுட்டு வந்தீங்கன்னா கஷ்டம் எல்லாமே பனி மாதிரி நீங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது துலா ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வர்ற நாள் எல்லாமே துலாம் ராசி என்பவர்கள் என்ன மாதிரியான வழிபாட்டை இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அருமையாக இருக்கும். மனசு பாரமாக இருக்குது, அதனால் ரொம்ப கடுமையான விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு பணம் செலவழிக்கக்கூடிய பரிகாரம்லாம் இல்லைங்க. உங்கள் மனசுக்கு அமைதியும் நீங்கள் நினைக்கிற காரியம் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் இந்த நேரம் ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டாலே போதும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் அந்த பூர்வீக சொத்து, சுகம், பிள்ளைங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் தரக்கூடியவர். அதனால் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமை காலையில் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், நெய் கலந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ காக்காய்க்கு வைங்க. சாமி, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம், என் மனசில் இருக்கக்கூடிய பாரம் இந்த சாதத்தோடு போகட்டும், எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, நீ மட்டும் என் கூட இருன்னு மனசார வேண்டிக்கங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த கந்திஷ்டி, பொறாமை, மற்றவங்களால் வர மன உளைச்சல் அப்படியே காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் துலா ராசியோட அதிபதி வந்து சுக்கரன் தானே. அதனால் மகாலட்சுமி அம்மனை வந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா சுக்கரன் ரொம்ப சந்தோஷப்படுவார். பணவரவு, குடும்பத்தில் பாசம் இதெல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டில் இருக்க விளக்குக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய்யில் இன்னும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் போடுங்க. தாயே, லட்சுமி தாயே, எல்லாரும் என்னை ஏமாத்தினாலும் நீ என்னை கைவிட்டுறாத, என் வீட்டில் எப்பவும் சந்தோஷமும் அமைதி நல்ல பண வரவும் இருக்கணும்னு நினச்சி ஓம் சுக்கராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு இருப்பாருங்க. மனசில் இருக்கிற இனம் புரியாத பயம் போகும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், எந்த சாமி கைவிட்டாலும் நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிடாது.
வர்ற 15 நாளைக்குமே தினமுமே சாயங்காலம் விளக்குல நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாயங்கால நேரத்தில் வீட்டு நிலவாசப்படியில் தொட்டு கும்பிட்டுட்டு மனசார உங்கள் குலதெய்வத்தை பேரை 3 தடவை சொல்லி கூப்பிடுங்க. என் குலசாமி எல்லா பொறுப்பையும் என் தலைமையில சுமத்துட்டு நிற்கிறேன், எனக்கு நல்ல புத்தியும் உடம்புல தெம்பியும் மனசில் தைரியத்தையும் கொடுன்னு வேண்டிக்கிட்டு தீபம் போட்டு வர பாருங்க. உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாரத்தை அந்த குலசாமி இறக்கி வைப்பார். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி தைரியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் செய்ய பாருங்கள். பெருசாக பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும்தான். நீங்கள் சாமி கும்பிட்றப்ப அவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, யாரையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது என்னை காயப்பத்தின எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் சாமி, இனிமேல் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சி கும்பிடுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கிறதுக்கான நேரம். அதனால் எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா வெயில் காலமும் கொஞ்சம் இருக்குதுல்ல, அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த பறவைகளுக்கு, இந்த நாய்களுக்கு, இந்த விலங்குகளுக்கெல்லாம் அவங்க கையால் தண்ணீர் கொஞ்சம் வைக்க பாருங்கள் வெளியில். அது செய்கிறப்ப மனசில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காசு பணம் செலவு பண்ணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு பசி ஆத்துறதும் அந்த தண்ணீர் தாகத்தை அடக்கிறதுமே ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் செய்ய பாருங்கள். துளாராசிக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. சாயங்காலம் ஆனால் 15 நாளுமே சாயங்காலம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றப்ப ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு அந்த ஜோதி அப்படியே 2 கண்ணிலையும் ஒத்தி எடுத்துக்கிட்டு குலசாமி கும்பிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் துளாராசிக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோ.